இந்த வார திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் சென்னை பெட்பர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்துள்ள யாருடா காட்டு ராஜா தி ஜங்கிள் புக் பார்ட் 2. இயக்கம் மிஸ்கின். ஒளிப்பதிவு 14 மெகா பிக்சல் கொண்ட ஆண்ட்ராய்டு ஐபோன். நாட்டில் இருக்கலாம், காட்டில் இருக்கலாம் 1000 புலி. பயமா இருக்குதே, ரொம்ப பயமா இருக்குதே. இமானாச்சின் இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்க பிடிக்கவில்லை. மொகுலியாக தனுஷும், புலியாக இளைய தளபதி விஜயும், மத யானையாக தல அஜித்தும் நடித்திருக்கிறார்கள். மேலும் மோனாயாக மிஸ்கினும், கரடியாக டி ராஜேந்திரனும், கரும்புலியாக விஷாலும் படத்துக்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள். ஹலோ கரடி என்ன? காட்டுக்கு அடுத்த ராஜா யாருக்கிற கதைக்கருவை மையமாக வைத்து இயக்குனர் ஆம்லேட் போட்டிருக்காரு. எனக்கு ஒன்றுனாலே நான் புகுந்தடிப்பேன். அதுவே மொகுலிக்கு ஒன்றுனா புலி மாதிரி அடிப்பேன். தேவைப்பட்டா புலியவே அடிப்பேன். தனக்கென ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கொண்டு காட்டுக்குள் பெரிய அளப்பறையை போடுகிறார் மொகுலி. ஏற்கனவே காட்டுக்குள் ராஜாவாக சுத்தி கொண்டிருக்கும் புலிக்கும் மத யானைக்கும் புதிதாக வந்த மொகுலியின் மீது பகை உண்டாகிறது. மத யானையின் தூண்டுதலால் மொகுலியை காட்டை விட்டு விரட்ட களம் இறங்குகிறது புலி. அண்ணா பகிராண்ணா, எதுக்குண்ணா அந்த புலி என்ன சொல்றது? மொகுலியின் கூட்டத்தை கலைத்தால் மட்டுமே மொகுலியை காட்டை விட்டு விரட்ட முடியும் என எண்ணிய புலி மொகுலியின் கூட்டத்தை அழிக்கிறது. கரும்புலி பகீராவாக வரும் விஷால் பேச்சில் மட்டும் மிரட்டுகிறார், செயலில் சுத்தம். புலியாக விஜய் கச்சிதம், நடிப்பில் ஒளிர்கிறார். சிறிது நேரம் மட்டுமே வந்துவிட்டு போனாலும் மத யானையாக மனதில் நிற்கிறார் தல அஜித். மொகுலியின் கூட்டத்தை தூக்க தல போடும் ஸ்கெட்ச் நல்ல ரசனை. இதுதான் மொகுலி. பகீரா, அடுத்து ஓனாய், கரடி, இப்ப ஹீரோ. மத யானை. கரடி பல்லுவாக டி ராஜேந்திரன் சில இடங்களில் சிரிப்பு மூட்டுகிறார், பல இடங்களில் கடுப்பு மூட்டுகிறார். பார்க்கும் விலங்குகளை எல்லாம் ஐஸ் வைத்து காரியம் சாதிப்பதில் நேர்த்தியான நடிப்பு தெரிகிறது. இந்த புலி அட்ராக்ட் பண்ற புலி, அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி, அசால்ட்டான புலி. ஓனாயாக மிஸ்கின் நடிப்பில் தன் பிள்ளையான மொகுலியின் நெஞ்சை நக்குகிறார். தன் வளர்ப்பு மகனான மொகுலியை புலியிடமிருந்து காப்பாற்ற அவர் போராடும் போராட்டம் கிளம்பு காத்து வரட்டும். மொத்தத்தில் இந்த ஜங்கிள் புக் 2 இது அடுத்த லெவல். இறங்கியாச்சு, 2ல் 1 பாத்துரும். அப்படியே ஓன்னு வாய் விட்டாலும் போல இருக்குது. ஆஸ்கார் அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு படத்தில் எல்லா சீனும் நல்லா தான் இருக்கு. இந்த பகீரா சீனை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நல்லா தூங்கினேன் தியேட்டரில். கரடி கலக்கிட்டாரு, சான்ஸே இல்லை. வழக்கமாக இன்டர்வலில் தூங்கிடுவேன், இந்த படத்துக்கு தூங்க முடியல. அப்போ நல்ல படம் தான். சூப்பர்.
நைஸ். சூப்பர் சூப்பர். 3 வாட்டி பார்க்கலாம். தலைவர் கரடியை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சூப்பர். தாறுமாறு. சூப்பர் 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 சூப்பர். சிக்கன் பப்ஸ் ரொம்ப அருமை. சூடா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு திரைப்படத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னை அனிதால நீங்க சேர்ந்தீங்கன்னா ஆனா அவனால ஈக்கு முன்னாடி ஊ. அது எப்படி ஈக்கு முன்னாடி ஊ வரும்? உங்க தம்பி என்ன பண்றான்? 18 அரியர் வச்சுட்டு வெட்டியா சுத்திட்டு இருக்கான். அரியர் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் டிகிரி வாங்குவான். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போய் என்ன மதிக்க மாட்டான். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சங்கூதிட்டா ஈக்கு முன்னாடி ஊ. அதான் அதேதான். சென்னை அனிதாவில் மட்டும் ஈக்கு முன்னால் ஈக்கு முன்னாடி ஈக்கு முன்னாடி ஈக்கு முன்னாடி ஈக்கு முன்னாடி ஈக்கு முன்னாடி. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் கபாலிடா. திரை விமர்சனத்துல நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் வாயில நல்லா வருதியா, த பேட் வேர்ட்ஸ் 2. நம்ம ஊர் எல்லையில 2 உசுறு போராடிட்டு இருக்கு. நம்மள நம்பி வந்தவங்களை நாம தாண்டா காப்பாத்தணும். கட்டா வண்டியா. மதுரையை சுற்றியுள்ள எட்டுப்பட்டிக்கும் நாட்டாமையாவும் ஞானியாவும் திகழ்றாரு நம்ம படத்தின் கதாநாயகன் தவசி. ஊரில் நடக்கும் அக்கிரமங்களை சோற்றை நெற்றியில் வைத்து தன் ஞானக்கண்ணால் பார்த்து தீர்த்து வைக்கிறார் படத்தின் கதாநாயகன். இந்த கூட்டத்தை பார்த்து சுத்திட்டு இவங்களை கொலை பண்ணிக்கோடா. நில்றா. வயிற்றுல கல்ல கட்டி எங்களை சுத்தினதுக்கு உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே. 10 மாசம் பசி இருந்து புள்ளைய சுமந்து பெக்கிறாளே, அவளுக்கு எவ்வளவு மூச்சு வாங்கியிருக்கும். மடையா, புள்ளத்தாச்சி பொம்பளை கொல்ல வரையடா, எவ்வளவு பெரிய பாவம். யோ குருட்டு கபோதி, யார் புள்ளத்தாச்சி? 4 பிரியாணி தின்னு நல்லா தொப்பையை வளர்த்து வச்சிருக்கான். தொம்மை. ஒரு சமயத்தில் தவறான தீர்ப்பு ஒன்றை சொல்லிவிடுகிறார். தன் தீர்ப்பு பொய்த்து விட்டதே என மனம் வருந்தி தூக்கில் தொங்கிவிட்டாரா அல்லது படத்தின் கிளைமேக்ஸ் வரை வந்து கடுப்பேத்தி உள்ளாரா என்பதை வெள்ளித்திரையில் காண்க. என்ன தெரியுமா சொல்றான் இவன்? கபாலியை விட லிங்கா நல்லா இருக்குன்றாயா. இது தெரியாம தீர்ப்பு சொல்ல வந்துட்டாரு வெண்ண. இரு தம்பி, என் ஞானக்கண்ண ஒருக்க பார்த்து சொல்றேன். நீ ஒரு தப்பு பண்ண தம்பி. பாபா படத்தை விட்டுட்டீங்க, வீட்டுல போய் அதை போட்டு பார்த்துட்டு வாங்க. படத்தை காட்சிப்படுத்திய விதத்தில் இயக்குனரை தெருவில் வைத்து மிதிக்கலாம். பின்னணி இசை பின்னடைவு. பிரச்சனையை தீர்த்து வைக்க கதாநாயகன் கையாளும் தண்டனை காரி துப்ப வைக்கிறது. மொத்தத்தில் வாயில நல்லா வருதியா, உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணியா. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு பழைய படத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் கபாலிடா. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ மாமியார் சமைக்க தெரியுமோ அப்படின்னு கேட்டா. நாங்களும் தெரியும்னு போய் சொன்னோம். பொய்ய உண்மையாக்கணும்னா சென்னை அனிதாஸ்ல போய் சேருன்னு அம்மா சொன்னா. நானும் சேர்ந்தேன், கத்துனேன். கல்யாணம் ஆன முதல் நாளே மாமியார் என்ன சமைக்க சொன்னா. நானும் சமைச்சு போட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு என் மாமியார் கண்ணில் தண்ணி வந்துச்சு. சின்ன புள்ள மாதிரி ஓன்னு அழுதுட்டா. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன். இனிமே நீ சமைக்கவே வேணான்னு அழுதுட்டே சொல்லிட்டா. கிச்சன் பக்கமே போறதில்ல. சென்னை அனிதாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு.
பொசுக்கிற கூட்டம் கபாலிடா. நீ சகீலாவை பார்த்துருக்க, நான் சன்னி லியோனை பார்த்துருக்கேன். சகீலா வயசுல சன்னி லியோனை நீ மறந்துருப்ப. வேட்டியை மடிச்சு கட்டினா அதுக்கு மேலடாண்ணா. மண்ணாங்கட்டி 10 வயசுல உனக்கு ஒன்றுக்கு வந்தா நீ லுங்கியை தூக்கியிருப்ப, நான் பாவாடையை தூக்கினவன்டா. தூக்கு அதாவ எனக்கும் வேணும். இன்னைக்கும் நான் வேட்டியை மடிச்சு கட்டினா என் முன்னாடி எவ்வளவு நிற்க முடியாது. ஜோதி கேசவன் நான் புட்டு வச்சுட்டு போக சேனல் பார்க்குறவன் நினச்சியா? பரங்கிமலை ஏரியாவில் கேட்டுப்பாரு. ஜோதிடா, பரங்கிமலை ஜோதி. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என் முன்னாடியே கிளுகிளுப்பா பேசுற உங்க 3 பேருடைய பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈக்கு முன்னாடி பாகுபலிடா மடையா இல்ல மகதீரா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கேரளா பக்கம் போனேனோ அதே மம்முடியா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் மெகாஸ்டார் மம்முடிடா.